தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மிதுன ராசி தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் தசாபுத்தி ரீதியாக? ஏன்னா மிதுன ராசிக்கு ஜென்ம ராசியில் குரு இப்போ 2ஆம் இடத்துக்கு போகிறார் இந்த வருஷத்தில். 10ஆம் இடத்துல சனி, 11ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல கேது இருக்கிறார். இது எல்லாமே ஒரு நல்லது செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டா கூட உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி ஒன்று இருக்குது. அந்த தசாபுத்தி சுபத்துவம் அமைப்பில் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு நிறைய நன்மைகள். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் யாரோ முன்னுக்கு வராங்க, ஆனால் நம்மளால் முன்னுக்கு வர முடியல, நம்மளால் சேமிப்பு எதுவுமே இல்லை, வர வருமானம் எல்லாமே செலவாயிட்டே இருக்குது, எதுவுமே சேமிக்க முடியல, எதுக்கு தான் நம்ம இப்படி கஷ்டப்படுறோன்னு தெரில அப்படின்ற மாதிரி நிறைய மன உளைச்சல்களை கொடுத்துட்டே வரும். உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா சுபத்துவமாக இருக்கணும். இந்த மிதுன ராசிக்கு தசாபுத்தி படி பார்த்தோமானால் குரு தசையிலேருந்து எடுத்துப்போம். இப்போ குரு தசை அப்படிங்கிறது இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வயசில் இந்த குரு தசை அப்படிங்கிறது வரும்? மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு 20 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும், திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு 4 வயசுலேருந்து சுய ஜாதக தசாபுத்தி இருப்புக்கள், அதாவது 4ஆம் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 4 வயசுலேருந்து முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 32 வயசு வரைக்கும் இந்த குரு தசை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரம்ப தசையே குரு தசை தான், உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து. இப்போ குரு தசை இந்த ராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. இந்த தசை உங்களுக்கு நன்மை செய்யாது. புதனுடைய வீட்டுக்கு குரு நன்மை செய்யாது, குருடைய வீட்டுக்கு புதன் நன்மை செய்யாது. இது பாதகாதிபதி தசை அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்காக கஷ்டத்தை கொடுத்துருமா அப்படின்னு சொல்ல முடியாது. இது இளம் வயசில் வரும்போது உங்களை அவ்வளோலாம் கஷ்டப்படுத்தாது. அதாவது ஒரு சின்ன ஒரு பையனை ஒரு 10 வயசு பையனை பார்த்தோம்னாக்கா அவனுக்கு என்னத்தை நம்ம கஷ்டம் கொடுக்குறது, அது மாதிரி தான் உங்களை அந்த அளவுக்கு, அதாவது 22 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு குருங்கிறது அவ்வளோ கஷ்டத்தை கொடுக்காது, நெருக்கடிகளை கொடுக்காது, படிப்பு கொடுத்துரும், படிப்பெல்லாம் நல்லா இருக்கும், நல்லபடியாக போயிடும். அது சின்ன வயசில் 22 வயசுக்குள்ளே எந்த வயசில் எந்த அளவுக்கு நீங்கள் குரு தசை இருக்கோ உங்கள் சுய ஜாதக தசாபுத்தியை பொறுத்து அவங்களுக்கெல்லாம் நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஆண்டில் குரு மாறுறாரு இல்லையா, ராசிக்கு 2ல், அது சிறப்பு. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் இடத்துல சனி, அது இன்னும் நல்லா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் தசாபுத்தி நல்லா இருக்கணும். தசாபுத்தி என்னை பொறுத்த வரைக்கும் 22 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அருமையாக இருக்கும். படிப்பு நல்லாயிருக்கும், படிப்பில் உயர்வுகள் கிடைக்கும், நீங்கள் நினச்சதை சாதிக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பராபவ தமிழ் புத்தாண்டில். இப்போ 20 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்குமா, நான் ஒரு வேலை முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் கிடைக்குமா அப்படின்னாக்கா இப்போ கிடைக்கும். ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு குரு போகிறார் இல்லையா, எப்படி பொருளாதாரத்தை கொடுப்பார், எப்படி வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ராசிக்கு குரு அப்படிங்கிறது உச்ச வீட்டுக்கு போகிறது தசா நடத்தக்கூடிய குருவாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுப்பார். இப்போ எதிர்பார்ப்புங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் நிறைய கஷ்டத்தை கொடுத்து கொண்டு இருந்தால் கூட இப்போ கோச்சார ரீதியாக 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு நல்ல ஒரு மாற்றங்களை கன்ஃபார்மாக கொடுப்பார். பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஒரு ஏற்றங்கள் உண்டு, வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. இது பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடக்கூடிய நபர்களுக்கும், வெளிநாட்டில் அதாவது அங்கேருந்து கூட இடமாற்றங்களை தேடக்கூடிய நபர்களுக்கு, இங்கேருந்து ஒரு வேலையில் சேர்ந்துருப்பீங்க, அந்த வேலை கொஞ்சம் நாளாக சரி இருக்காது, இப்போ வேலை மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அருமையாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ராகு கேதுவோடு சேராமல் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ராகு கேதுவோடு சேர்ந்து இருந்தால் மட்டுமே நிறைய கஷ்டத்தை கொடுக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா மறைமுக ஸ்தானத்தில் இருந்தால் கூட இந்த குரு அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. மற்றபடி இந்த திருமண வாழ்க்கைக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கும் நல்லா இருக்கும். அதாவது திருமணம் அப்படிங்கிறது நல்லபடியாக கூடி வந்துடும். ஏன்னா குரு எப்படி திருமணத்தை கொடுத்துரும், உச்ச வீட்டுக்கு போகும்போது ஒரு சுப விசேஷம் வீட்டில் நடந்தே ஆகும். இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள், இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, அது மாதிரி. அதாவது 20 வயசுக்கு மேலே 36 வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா, அதாவது இது மிருகசீரிடத்துக்கு வரும். மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா 20 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம். வீட்டில் நீங்கள் வாங்கலாம் கூட ஒரு இடம் வாங்கி போகிறதோ ஒரு வீடு கட்டுறதோ அது மாதிரி ஒரு நல்ல ஒரு சம்பவங்கள் நடக்கிறதெல்லாம் இருக்குது இந்த குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு. அடுத்து சனி தசை. இந்த சனி தசை அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பாக்கியஸ்தானாதிபதி. 9 கூடிய கிரகமே நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருந்தால், அந்த பாக்கியாதிபதியாக இருந்தால் அவரே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கர்மகாரகன் சனி, இவர் கோச்சாரத்தில் ஒரு பலன் கொடுப்பார், கோச்சார நகர்வுகளில் ஒரு பலன். உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி வேற,
இப்போ கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனி வேற. இது வந்து என்னன்னாக்கா, அந்த சனி பகவான் இருக்கார் இல்லையா, உங்கள் சுய ஜாதகத்தில் அமர்ந்த சனி இருக்கு இல்லையா, அதுதான் உங்களுடைய கர்மா. அந்த கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி இப்போ பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த சனி பகவான். இப்போ 10ஆம் இடத்துல இருக்கார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் வந்து வக்கரமாக இருந்தால் அந்த சனி தசைங்கிறது நன்மை செய்யாது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது, ராகு கேதுவோடு சேர்ந்து இருக்கிறது. ஏன்னா யோகாதிபதிகள் வந்து ராகு கேதுவோடு சேரக்கூடாது. அவயோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் சேர்ந்தால் கூட பரவாயில்ல. அது மாதிரி எதனா இந்த ராகு கேதுவோடு சேர்ந்துருக்கிறது, மறைவு ஸ்தானத்தில் அந்த சனி பகவான் இருந்துச்சுனாக்கா நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும். இது வந்து மிருகசீரிடக்காரர்களுக்கு எந்த வயசில் வரும் அப்படின்னாக்கா, 36 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு 20 வயசுலேருந்து 51 வயசு வரைக்கும். புனர்பூசத்துக்கு வந்து 11 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும். படிப்பு நல்லாயிருக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு. நீங்கள் யோசிக்க தேவையில்ல, படிப்பு நல்லாயிருக்கும் படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு. இன்னொன்று, திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கெல்லாம் திருமணத்தையும் கொடுத்துரும். திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு உறுதியாக இருக்குது இந்த காலகட்டங்களில். அதாவது சனி தசையில், அதாவது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா, வேலையில் ஒரு சில மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த ஆண்டு. அதாவது வேலை சேஞ்சஸ் அப்படின்ட்டு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வேலை சேஞ்சஸ் கன்ஃபார்மாக உண்டு. இன்னொன்று, இடமாற்றங்கள்னாக்கா ஒரு ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ரொமோஷன் கன்ஃபார்மாக உண்டு உங்களுக்கு. வேலை ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள், ஒரு சில பேருக்கு வந்து இந்த மேலதிகாரிகள் தொந்தரவுகள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மேலதிகாரியே மாறுவாங்க. உங்களை யாரெல்லாம் உங்களுக்கு தொல்லை பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்கெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய பண வரவுகளை கொடுக்கக்கூடிய காலம். ராசிக்கு வந்து 2ஆம் இடத்துல குரு வர்றதுனால உங்களுக்கு வந்து பொருளாதாரம் நல்லா இருக்கும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். சுபிட்சமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். நிறைய வந்து சுப விசேஷம் நடக்கிறது வீட்டில். அது மாதிரி ஒரு சிலர் வந்து வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஏதோ ஒரு இடம் வாங்கி போட்டிருப்பீங்க, அந்த இடத்துல வந்து வீடு கட்டணும்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணியிருப்பீங்களா, இப்போ கட்டலாம். இது மாதிரியான அமைப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த கோச்சார பலன்கள். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான், இந்த சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னாக்கா கர்மகாரகன் சனி. இந்த மிதுன ராசிக்கு சனி பகவான் வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டு வருது அப்படின்னாக்கா, அது வந்து மறைவு ஸ்தானத்தில் இருக்கோ இல்லைனா வக்கரமாக இருக்கக்கூடிய இதுவாக இருக்கும். இன்னொன்று, ராகு கேதுவோடு சேர்ந்து இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். கொஞ்சம் கஷ்டம்னு சொல்ல முடியாது. நீங்கள் எதெல்லாம் எடுக்கிறீங்களோ அதெல்லாம் தடையும் தடுமாற்றங்களை கொடுத்து, நிறைய மன உளைச்சல்களை கொடுத்து, இன்னொன்று வந்து திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். அது மாதிரிலாம் நிறைய இருக்கும். எதெல்லாம் வீக்காக இருக்கும் உங்களுக்கு வந்து கிரகங்கள், அந்த கிரகங்கள் மூலிமா இது சனி பகவான் வந்து அந்த பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ வந்து சனி பார்க்கக்கூடிய இடத்துல பகை கிரகம் சொல்லக்கூடிய அந்த கிரகங்கள் இருந்துச்சுன்னா, சனிக்கே பகை கிரகம், இல்லைனா இந்த ராசிக்கு பகை கிரகம், இல்லைனா உங்கள் லக்னத்துக்கு பகை கிரகம், இது மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட காரகத்துவம் பாதிக்கப்படும். இப்போ ஒரு தொழில் செஞ்சுட்டு வரீங்கனாக்கா அந்த தொழிலில் நிறைய பிரச்சனைகள் மீன்ஸ் என்னன்னாக்கா, ஒரு பணம் போயிட்டு வராமல் இருக்கிறது, மணி வந்து ரொட்டேஷன் ஆகாமல் இருக்கிறது, மணி லாக் ஆகிறது. அதாவது பணங்கிறது நீங்கள் எங்கே கொடுத்தாலும் சரி, அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வரத்துக்கு திருப்பி லேட் ஆகும். யார்கிட்டையாவது முன்ஜாமீன் போட்டு கையெழுத்து போட்டு மாட்டிக்கிறது, இது மாதிரிலாம் வந்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் இந்த சனி பகவான். எங்கெங்கெல்லாம் மாட்டி விடணுமோ அங்கெல்லாம் மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்கும். உங்களை வந்து இந்த பக்கமும் திரும்ப விடாது, அந்த பக்கமும் திரும்ப விடாது. அது மாதிரி நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்டே இருக்கும். அதாவது மறைமுக ஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா, அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப உஷாராக கவனமாக நீங்கள் தொழில் பண்ணணும், வேலையை பார்க்கணும். வேலையில் இருக்கிறவங்களுக்கும் உயர் பதவி இல்லாமல் ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு சார் அப்படி தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு அதே உச்சம் ஆட்சி அப்படி இல்லைனாக்கா மறைமுக சுப தொடர்பு, இல்லைனா சுபகிரக நட்சத்திரம், சுபகிரக சேர்க்கை, இன்னொன்று வந்து லக்ன பாவத்துக்கு சிறப்பு, இது மாதிரிலாம் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், இப்போது உங்களுக்கு சனி ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். ஒரு சில பேருக்கு வந்து முதல் 10 வருஷம் பின்னாடி 9 வருஷம் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த 10 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க, பின்னாடி 9 வருஷம் கன்ஃபார்மாக நல்லா இருக்கும் அவங்களுக்கு. 10 வருஷமாக நல்லபடியாக போயிட்டுருக்கு சார், சனி எனக்கு வந்து நல்லபடியாக கொடுத்துட்ருக்கு, சனி தசை ஆரம்பிச்சதுலேருந்து நல்லாவே இருக்குது, இடமாற்றங்கள் சேஞ்சஸ் வந்தது, இன்னொன்று வெளிநாடு போனேன், இல்லைனா வெளிநாட்டில் வேலை செய்கிறேன், இல்லைனா அங்கேருந்து இடம் மாறினேன், ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் பின்னாடி வரக்கூடிய 9 வருஷத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னாக்கா அந்த தசை முடிகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். எப்படி பார்த்தாலும் இந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப உஷாராக பண்ணணும். எந்த டைமில் யார் எப்படி என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. உங்களுடைய நேரடி கண்ட்ரோலில் இருந்துச்சுனாக்கா சனி தசைங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து புதன் தசை. புதன் இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், ராசி அதிபதினு சொல்லக்கூடியவர், அருமையான தசை அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் புதன் தசை அப்படின்னாக்கா நல்ல ஒரு மேன்மை கொடுக்கக்கூடிய தசை. சனி தசையை விட புதன் தசை எவ்வளோ மேல். நிறைய வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இடமாற்றங்களை கொடுக்கும். இடமாற்றம்னாக்கா நல்லா போயிட்டுருக்கு, இடம் மாறுமான்னு கேட்காதீங்க, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அப்படி இல்லைனாக்கா வேலை நல்லபடியாக போகும், இதுக்கப்புறமும் உங்களுக்கு ஸ்மூத்தாக போகும், நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழில்
இல்லைனாக்கா பொருளாதார வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் நல்லாயிருக்கும். தொழில் மாற்றக்கூடிய அமைப்பு கூட ஒரு சில பேருக்கு வரலாம். அதே இந்த சனி பகவானுடைய நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா உத்திரட்டாதி, ரேவதி இந்த 2 நட்சத்திரத்தில் தான் இந்த சனி பகவான் இருக்கிறார். இப்போ உத்திரட்டாதியில் இருக்கும்போது அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர் அந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போதும் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கும்போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள். ஏன்னா ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் போகிறாரு, ராசிக்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனியுடைய நட்சத்திரத்தில் அவர் போகிறார். இப்போ வக்கர காலங்களையோ இல்லை வக்கர நிவர்த்தி காலங்களையோ ஒரு வேலை மாற்றம் உண்டு. வேலை ரீதியாக கொஞ்சம் சேஞ்சஸை கொடுக்கும் இந்த டைம் அப்படிங்கிறது. இன்னொன்று தொழில் செய்யக்கூடிய நபர்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா நல்லபடியாக போகும், இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் பண விஷயத்துலலாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். மெயினாக வந்து இப்போ குரு பயிற்சியாக வராரு 2ஆம் இடத்துக்கு, ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு எல்லாமே நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் இந்த சனியுடைய நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா உத்திரட்டாதி, ரேவதி இந்த 2 நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு என்ன பாவத்துக்கு வருது? அஷ்டமாதிபதி வராரு, 4ஆம் அதிபதி ராசியாதிபதியை வராரு. இப்போ புதனோட நட்சத்திரத்தில் போகும்போது கூட பரவாயில்ல. ஆனால் உத்திரட்டாதியில் போகும்போது தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஒரு சில பேர் கொடுக்கலாம். நோய் நொடி அது மாதிரி ஏதாவது மருத்துவ செலவுகள், அதனால் போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது இது மாதிரி. இன்னொரு விஷயம் அப்படின்னாக்கா இந்த புதன் வந்து நல்லா இருக்கும்னு நான் சொல்கிறேன், நல்ல தசை அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் நிறைய பேர் கஷ்டப்பட்டு வர்றதுக்கு காரணம் என்னன்னாக்கா புதன் வந்து வக்கரமாக இருக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் ஒன்று, இல்லைனா மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா அந்த தசைங்கிறது நன்மை செய்யாமல் நிறைய கஷ்டத்தையே கொடுத்துட்டு வரும். அதுக்காக வந்து இப்போ தொழில் பண்ணாமல் இருக்க முடியாது இல்லையா? அவங்க சுய ஜாதகத்தை அந்த டைமில் செக் பண்ணுறது நல்லது. புதன் தசையை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, இந்த ஆண்டில் உங்களுக்கு வந்து அந்த குருடைய நகர்வுகளை வச்சு இப்போ பணம் எதனா லாக் ஆகிருந்தால் அந்த பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது கொடுத்த பணம் வரல, இல்லை வாங்கின பணத்தை கொடுக்க முடியல அப்படின்னாக்கா ஏதோ ஒரு வகையில் வந்து வருமானம் வந்து அந்த வாங்கின பணத்தை கொடுப்பீங்க, இல்லை ஒரு பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. வீட்டில் வந்து ப்ராப்பர்ட்டி ரீதியாக நல்ல ஒரு யோகம், சொத்து ரீதியாக யாராருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் தீரும். இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஏன்னா 4ஆம் அதிபதி தசை இல்லையா, இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா ரொம்ப நாளாக நீடிக்குது அப்படின்னாக்கா இந்த ஆண்டில் அந்த இடம் சம்மந்தமான பிரச்சனைகள் தீரும். இன்னொன்று உடல்நலம் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துக்கணும் இந்த டைமுங்கிறது. ஏன்னா ராசிக்கு வந்து 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கறது சனி பகவான் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்கும். அதாவது சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்து கேது தசை. கேது பரவாயில்ல, என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா கேது தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம். கேது அப்படின்னாக்கா ஞானகாரகன் கேது. நிறைய பேருக்கு வந்து அந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதில் நிறைய முன்னேற்றங்கள் இந்த காலகட்டங்களில். இதில் வந்து பண வரவுகளை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் கேது தசைக்கு. கேது வந்து இருக்கிற இடத்த பொறுத்து இருந்தாலும் சனியுடைய பார்வையில் இருக்கான்னு மட்டும் பார்த்துங்க. சனியுடைய பார்வையில் இல்லைன்னாக்கா சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். வேலை செய்கிறவங்களுக்கு வேலை நல்லாயிருக்கும், தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலும் சிறப்பு. அடுத்து வந்து சுக்கிர தசை. சுக்கிரன் இது கொஞ்சம் வயதான காலகட்டத்தில் வர தசை தான், இல்லைன்னு சொல்லலை. இது சுக்கிரன் பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு வந்து விரையாதிபதினு சொல்லக்கூடியவர், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர். இது நல்ல தசை தான். உங்களுடைய வாரிசுகள் சிறப்பு, அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, அவங்களுக்கு வந்து தொழில் அமைகிறது, அது மாதிரி வீட்டில் வந்து சுப விசேஷம் நடக்கிறது, உங்களை விட அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அவங்க தான் வேலை செஞ்சு சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களோட வருமானம் வளர்ச்சி அப்படிங்கிறது சுக்கிர தசையில் இருக்கிறவங்களுக்கு மிதுன ராசியில் நல்ல ஒரு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அருமையான டைம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த பரபவ தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். நன்றி.